இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க. இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க. ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாகத்தாங்க இன்னைய வரைக்கும் இருக்குது. எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்டில் போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கு நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க, உங்களதை நான் செயல்படுத்தி பார்க்குறேன், அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலேயும் நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க. ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும், கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். சொல்லலை, யாருமே சொல்லலை, நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் காலத்தை நீங்கள் அப்படியே கடத்தி கொண்டுட்டு போயிட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமைஞ்சிடுது, நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது. அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம், இந்த வழியாக போங்க, உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவின் மூலமாக எளிமையான முறையில் உங்களது வாழ்வாதாரம் எப்படிப்பட்ட மாற்றங்களை சந்திக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய திருப்பு முனைகள் வரக்கூடிய தருணமாக இருக்குங்க. விருச்சகத்தை பொறுத்த வரையிலும் இனி எல்லாமே உங்களுக்கு சுப பலனாக அமையக்கூடிய தருணமாக இருக்குது. நீங்கள் அதற்கு ஏற்றாற் போல எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு அமைக்கணும். அதுதான் இப்போ. ஏன்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையிலேயே பெரும்பாலானோர் அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்கீங்க. அதில் இருந்து நீங்கள் விடுபடணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த நினைக்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு செயல்படுத்தணும். எதையெல்லாம் நமக்கு தேவையில்லை, எதெல்லாம் நமக்கு தேவைங்கிற புரிதல் இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குதுங்க. விருச்சிக ராசிக்கு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமிக்கவராக இருக்காருங்க. உங்களுக்கு ஏற்ற காலத்தை இப்பொழுது அவர் கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது. புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய தருணங்களாக இருக்குங்க. எல்லா இடத்திலும் உங்களுக்கான ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய அமைப்பை உங்கள் ராசிநாதன் கொடுப்பது ஒரு பலமான ஒரு விஷயம். இது நாள் வரையிலும் சில விஷயங்கள் உங்களுக்கு தடைகளாக இருந்திருக்கலாம், சில விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, வாடகை தான் இருக்கிறோம் இல்லை லீஸுக்கு இருக்கோம், நமக்கானது ஒன்று வேணும்னு பல ஆண்டுகளாக உங்கள் மனசுக்குள்ளே ஏக்கம் இருந்துகிட்டு இருக்கோம். இருந்தாலும் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள், நிறைய கவலைகள், நிறைய தேவையில்லாத வீண் விரயங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது பொருளாதார ரீதியாக பல இடங்களில் சிக்கலை வேற அனுபவிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு அதற்கான வழிவகை இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராசிநாதன் சிறப்பு மிக்கவராக இருக்கிறதுனால கடன் குறையுதுங்க. ஃபஸ்ட்டு கடன் எக்கச்சக்கமாக இருக்குது, நான் எங்கெங்க வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட வாங்கணும்னு இறைவன் எழுதி வச்சுட்டாருன்னா அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான மாற்றங்கள் உறுதியாக வந்துடும். அதனால் உங்களுக்கு உரியதை உங்களிடம் சேரக்கூடிய அமைப்பாக ராசிநாதன் இருப்பது சிறப்பான விஷயந்தாங்க. ஒன்றுத்தில் மட்டும் கவனம் வேணுங்க, கோபத்தை குறைச்சி தாங்க ஆகணும். விருச்சிக ராசிக்காரர்கள் கோபப்பட மாட்டீங்க, ஆனால் பட்டுட்டா ஒரு அதே பயங்கரமாக படுவீங்க இல்லையா, அதெல்லாம் வேண்டாங்க. உடம்புக்கும் நல்லதில்லை, மனசுக்கும் நல்லதில்லை, பேரை ஏன் கெடுத்துக்கிட்டு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும், நிச்சயமாக வரணும். ஏன்னா செவ்வாய் பகவான்றதுனால உங்களுக்கு எப்பயுமே ஒரு உஷ்ணமாகவே இருக்க மாதிரி, ஒரு கோவக்குறியோடு இருக்க மாதிரி இருக்கும். அப்படி வேண்டாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் நமக்கான காலமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு இருப்பது நல்லது. கோபத்தை குறைச்சிக்கோங்க. சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணணும், ஏற்றுக்கணும், அதுதான் முக்கியம். அந்த இடத்துல அடாப்ட் ஆகிறதுக்கு தெரிஞ்சால் மட்டும்தாங்க சூழ்நிலையை நம்ம வசமாக மாற்றிக்க முடியும். நமக்கு அடாப்ட் ஆக தெரியல அப்படின்ற பட்சத்துக்கு நமக்கு சூழ்நிலை நமக்கு தேவையில்லாத பிரச்சனையை தான் கொடுக்கும். அதனால் இப்போ உங்களுக்கு கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலம் பொருந்தியவராக இருந்து எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. அதே போல் உங்களுக்கு குரு பகவான் நல்ல ஒரு மாற்றத்தில் இருக்காருங்க, வலுவாக இருக்கிறார். எல்லா விதத்திலும் அவரும் உங்களுக்கு பலம் சேர்க்கிறாரு. தொழிலில் ஒரு மாற்றம் கிடைக்குது, திருமண யோகம் உண்டாகுது. திருமணத்தினால் உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறும். ஒரு திருமணம் நடக்குது, அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை நிறைய பேருக்கு மாறுங்க. விருச்சகத்திற்கு அந்த அற்புதமான காலம் இது. உங்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும். அதே போல் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை அமையும் பொழுது அந்த இடத்தில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும்.
உங்களை கண்டுக்காமல் போனவங்க கூட திருமணத்திற்கு பிறகு உங்களை தம்பதி சமேதரை பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய தருணமாக மாறுது. இதெல்லாம் குரு பகவான் கொடுப்பது நல்ல ஒரு அமைப்பு தாங்க. அதே போல் தொழிலிலும் மாற்றம் இருக்குது. கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. இப்போ கூட்டுத்தொழில் தாங்க செய்கிறேன், ஆனால் பதட்டமாகவே இருக்குங்க, ஏதாவது தப்பு நடந்துருமோ அப்படின்ட்டு அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த காலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. எல்லா கஷ்டத்தையும் தான் ஏற்கனவே படாத பாடு பட்டுட்டு தானே வந்திருக்கீங்க. இதுக்கு மேலே திருப்பி திருப்பி கஷ்டத்தை இறைவன் கொடுக்க மாட்டாருங்க. அதே போல் வெளிநாடுகளுக்கு நான் வேலைக்கு போகணுன்ற முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன்றவங்களுக்கு வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், தாராளமாக பண்ணுங்கள். உடனடியாக உங்களுக்கான உறுதியான அமைப்பு ஏற்படும். வெளிநாட்டு பயணம்லாம் உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க. எல்லா விதத்திலும் மாற்றம் இருக்குது. பண வரவு இருக்குது, பொருளாதார மாற்றம் இருக்குது. கடன் குறையணும்னா எப்படி குறையும்? நமக்கான வருமானம் இருந்தால் மட்டும்தாங்க கடன் குறையும். இல்லைனா என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல கடனை வாங்கி அந்த இடத்துல முடிப்போம், அந்த இடத்துல கடனை வாங்கி இந்த இடத்துல முடித்து ஏதோ ஒரு ரொட்டேஷன்லேயே இவ்வளோ நாள் போய்கிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு உரிய அமைப்பு வரும்பொழுது இயற்கையாகவே அந்த கடனை அடைத்துட்டு வெளியே வரக்கூடிய சாதகமான சூழ்நிலையை இறைவன் கொடுப்பாருங்க. அதே போல் தொழிலில் ஏதாவது பேசி நீங்கள் காரியத்தை சாதிக்கணும்னா இப்போ சாதிக்கலாம். யார்கிட்டையாவது பேசி உங்களுக்கான வருமானத்தை தேத்திக்கணும், இல்லை உங்களுக்கு உரிய பலனை அடையணும், பிஸ்னஸை பெருசாக்கணும், ஒருத்தவங்க முடிவு பண்ணால் நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விஐபிகள் மாதிரி அவங்களோட ஆலோசனை உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே போல் அவங்களுடைய ஆதரவு கிடைச்சாலும் உங்கள் வாழ்வாதாரம் மாறக்கூடியதாக இருக்குதுங்க. எல்லா விதத்திலும் மாறுதல் தாங்க. நிறைய சங்கடங்களை சந்திச்சிட்டாங்க, இப்போ யார்கிட்டையும் போய் கேட்கவே பிடிக்கலைங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உரிய காலம் வரும் பொழுது இயற்கையாக தன்னால் அமையும். இதுக்காக நீங்கள் ஒன்றும் முயற்சியே பண்ண வேணாம், அது அதுவாக வரும். அந்த லைனில் போகும்பொழுது உங்களுக்கு நிறைய மாற்றத்தோடு உங்கள் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்களுக்கான அமைப்பு அப்படியே ஏற்பட்டுக்கிட்டு நல்ல ஒரு மாற்றமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறிடுங்க. சுக்கிரன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்தாலும் மன மகிழ்ச்சியெல்லாம் கொடுக்குறாரு, பண வரவை கொடுக்குறாரு. ஆனால் ஒன்றுங்க, யோசனை மட்டும் தெளிவாக இருக்கணுங்க. இப்போ தேவையில்லாத ஆசைகளை கொடுக்கறது, வீண் ஆசை, அதாவது தேவையில்லாத உங்கள் பேரை கெடுத்துக்கிற மாதிரி ஏதாவது சில இடங்களில் போகிற மாதிரி சூழ்நிலை, நட்பு வட்டாரங்கள் கூட பழகிறது, தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத பொருட்களை வாங்கிறது, அந்த மாதிரியான அமைப்பையும் சுக்கிரன் கொடுக்குறார். புத்திசாலித்தனமாக இது நமக்கு தேவையா, நம்மளோட எல்லா விதத்திலும் எப்படி இருக்கோ, நம்ம குடும்ப சூழ்நிலை என்ன, குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பங்கிறதெல்லாம் பார்க்கணும். குடும்பத்து பேரெல்லாம் கெடுக்கக்கூடாது. நீங்கள் சாதாரணமாக விளையாட்டாக பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய தந்தை தாயோட பேர்லாம் கெட்டு போச்சுனாலும் பிரச்சனை. கணவன் மனைவியாக இருந்தவங்கன்னா அங்கேயும் பிரச்சனை. எல்லா இடத்துலையும் ஒரு சந்தேகப்படுறது, அது மாதிரியான அமைப்பெல்லாம் வரும்பொழுது உங்களுக்கான நிம்மதி போயிடும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆசையை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கார். அது ஒரு சிலருக்கு எல்லா விதத்திலும் எப்படி எப்படி மாறுன்னு பார்க்கணும். எல்லோரும் ஒரே மாதிரி ஆசை இருக்காது இல்லையா? ஏதாவது பொருள் வாங்கணும்னு போயிட்டு தேவையில்லாமல் வீண் விரயம் பண்ணாலும் வீட்டில் பிரச்சனை. எல்லா இடத்துலையும் நீங்கள் கரெக்டாக நிற்கலைன்னா குடும்பத்தில் சிக்கல் ஏற்பட்டுடும். அதனால் சிக்கலை தவிர்க்கணும்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு சரியாக அமையணும்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அம்மனுக்கு மல்லிகைப்பூ மாலை வாங்கி சாத்திடுவாங்க கோயிலில். ஒரு பிரச்சனையும் இல்லை, குடும்பம் ஒத்துமையாக இருக்கும். சூரியன் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க தராரு. இது கொஞ்சம் பலகீனமான நிலைன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு அமைதி இல்லாதது, கொஞ்சம் சோர்வு, டென்ஷனு, தேவையில்லாத சங்கடங்கள், அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் கொடுக்குறாரு. செய்யாத சில தவறுகளுக்கு கூட உங்கள் பேரை சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் பேசாத வார்த்தையை பேசினதாக சொல்லி அந்த இடத்துல உங்களுக்கு பிளாக் மார்க் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதுவும் நீங்கள் எங்கே ரொம்ப குறிப்பாக பார்க்கணுன்னா வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் உஷாராக இருப்பது சிறப்புங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் போட்டி பொறாமை அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதனால் உங்களுக்கு அவங்க கெடு பேர் ஏற்படுத்திடுவாங்க. கெட்ட பேர் கொடுத்துட்டாங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லாமல் கூட போகலாம். இல்லை எல்லார் வீட்டு கதவையும் தட்டி நான் சரியாக தான் இருக்கிறேன்னு நம்ம சொல்லவும் முடியாது, அது ஏற்றுக்கவும் மாட்டாங்க. அதனால் முடிந்த வரையிலும் பேரெல்லாம் கெடுத்துக்காமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது. அதே போல் அதிக செலவுகள் தரக்கூடிய தருணமாக சூரிய பகவான் இருக்கார். வீண் விரயத்தை ஏற்படுத்துகிறார். உங்களுக்கு எந்த இடத்துல எது செய்யணுன்றது கூட தெரியாத அளவிற்கு உங்கள் மூளை அந்த மாதிரி அப்படியே ஒரு மேலோட்டமாக இருக்க மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படுத்துகிறாரு. இதனால் தேவையில்லாத செலவு பண்ணும் பொழுது உங்களுக்கு சில சிக்கல்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். முடிந்த வரையிலும் குடும்பத்தாருடன் சேர்ந்து பேசி எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க. தனிப்பட்ட முறையில் எதுவுமே செய்யாதுங்க. விருச்சகத்திற்கு இன்றைக்கி கிடையாதுங்க, என்றைக்குமே இது தாங்க உங்களுக்கு. தனிப்பட்ட முறையில் நீங்கள் எது செய்தாலும் அந்த இடத்துல பிரச்சனை வரும். 1, 2 அந்த பிரச்சனை குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர் சேர்ந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாங்க. நீ செஞ்சது தப்புன்றத
ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. சாதாரணமாக விட்டுட்டு போகக்கூடிய ஆட்களாகவும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. இது விருச்சகத்தின் இயல்பான ஒன்று தான். அதனால் முடிந்த வரையிலும் அவங்க கூட சேர்ந்து பேசி ஆலோசனை பண்ணி எந்த விஷயமா இருந்தாலும் செய்யுங்க. அப்பா அம்மா கிட்ட கேளுங்க, கணவன் கிட்ட கேளுங்க, இல்லை மனைவி கிட்ட கேளுங்க. உங்களுக்கு உரிய மாதிரி கேட்டு அந்த இடத்த நீங்கள் சாதகமாக்கிக்கிட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம். இல்லைங்க நானாக என் இஷ்டத்துக்கு பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளையும் தன்னால் நீங்கள் மட்டும்தான் அனுபவிக்க மாரி ஆள் ஆயிடுவீங்க. புதன் பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தராருங்க. பேச்சு திறமையெல்லாம் இருக்குது. நிறைய பேசியே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கலாம். அதே போல் நிறைய மாற்றம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோவில் குளங்களுக்கு செல்வது, ஆன்மீகத்தை பற்றி பேசுறது, இதெல்லாம் உங்களுக்கு இப்போ பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆன்மீகத்தின் மீது அதீத எண்ணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படுதுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் கடந்த காலங்களை காட்டிலும் இப்போ ஆன்மீகத்தில் இன்னும் ஈடுபாடாக இருப்பீங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. அதை நிறைய பேருக்கு சொல்லவும் செய்வீங்க. இந்த மாதிரியான ஆற்றல் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. இது ஒரு புண்ணிய காரியமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் தேடி வந்துக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தங்க. நேர்மறை ஆற்றல்கள் இருக்க இருக்க வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும். இன்னொன்று, வருங்கால சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய சொத்தை காட்டிலும் இது புண்ணியம் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. சொத்து கூட ஒரு நாள் காணாமல் போயிடலாம். ஆனால் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள், இறைவனை பற்றி பேசுவது, நல்லதை பற்றி பேசுறது, நல்லது செய்யறது, இதெல்லாம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் நீங்கள் சேர்த்து வைக்கும் சொத்துனா இதுதாங்க. அதனால் இது உங்களுக்கு பலமாக இருக்கும். அவங்களுக்கு பலகீனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பொருளாதாரத்தில் மற்றவங்க சிறந்து விளங்குவாங்க. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் உங்கள் கஷ்டம் அவங்க படமாட்டாங்க. இதுதான் இயல்பு. இது விருச்சகத்திற்கே உரிய இயல்பு தான். விருச்சிக ராசிக்காரர்கள் கஷ்டப்படுறோம் நினைச்சாலும் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் சுமூகமாக, அமைதியாக, நல்ல முறையில் மேலோங்கி பண விஷயத்திலும் சரி, படிப்பு விஷயத்திலும் சரி, வேலையிலையும் சரி, அவங்க தான் உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. இதெல்லாம் இயல்பாக அமையும். ஏன்னா ஒரு குடும்பம் ஒரு இடத்துல ஒரு ஆள் கஷ்டப்படுறாங்கன்னா அடுத்து வரக்கூடிய அத்தனை பேரும் நன்மைகளை அடையக்கூடிய தருணத்தை கொடுக்கறது. எல்லா கஷ்டத்தையும் தான் நம்ம அனுபவிக்கிறோம்ல, அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். கவலைப்படக்கூடாது. அடுத்தது சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க. சனியால் உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை ஏற்பட போகுதுங்க. குழந்தைகளால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் குழந்தை இல்லைன்னு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய தருணமாக இருக்குதுங்க. நிறைய பொறுப்புகள் உங்களை சேரக்கூடிய தருணம். நிறைய பொறுப்புகளை சுமந்து அதிலிருந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்குவீங்க. தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்குது. உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் தீருதுங்க. உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது சரியாகக்கூடிய தருணத்தை சனி பகவான் கொடுத்துறாரு. எல்லா விதத்திலும் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலமாக இருக்குது. நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதனால் பலன்கள் உங்களுக்கு இருக்குது. வாய்ப்பு ஒன்று கிடைச்சாதானேங்க நம்மளும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறவங்க தன்னால் தேடி வருதுங்க. அந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு உரிய பலன் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் கஷ்டத்துக்கு கூட அது எல்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. எல்லா கஷ்டமும் சரியாக போயிடும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க சனி பகவான் ஒத்துழைப்பு கொடுக்குறாருங்க. சந்திரன் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை தராருங்க. மனசு ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆறுதல் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். மனசுக்கு ஒரு தெம்பு தைரியம் கிடைக்கும். உடல் நலமும் மாற்றம் ஏற்படுங்க. உடம்பு சரியில்லைன்னு இருந்தவங்க கூட இப்போ மனசளவில் நல்லபடியாக இருக்கும் பொழுது நல்ல முறையில் உடல்நிலை மாறக்கூடிய தருணம் கிடைக்கும். மனது ரிலாக்ஸாக இருக்கும். நிறைய விஷயங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பை சந்திரன் கொடுக்கறது. ஒரு பலகீனம் இல்லாத பலமான ஒரு வாழ்க்கை தாங்க. இது நாள் வரையிலும் பட்ட பாடுகள்லாம் மனசு எங்கெங்க சந்தோஷப்படும். எல்லாமே காயமாக கூட இல்லைங்க, ரணமாக இருக்குதுங்க, வடுவாக மாறிடுச்சுங்க என் வாழ்க்கையிலன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடம் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எதுவுமே வாழ்க்கையில் கஷ்டம் வரக்கூடாதுன்னு கிடையாது. அப்படியே வந்தாலும் அதை சரி பண்ணி மேலே எந்திரிச்சு வரோம் பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தாங்க வெற்றியாளர். எந்த கஷ்டமே இல்லாமல் இருக்கிறவங்க சாதாரணமாக இருந்துட்டு சாதாரணமாக தான் போகணும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். அதனால் இப்போ சந்திரனும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறாரு. சரியான மாற்றத்தை கொடுக்குறாருங்க. அதே போல் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்குறாரு. சொத்து வாங்கிறது, வீடு வாங்கிறது, அந்த மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய அவசியமாக இருக்குது. வேலையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பதவி வருதோ அந்த பதவியையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா பொறாமைப்படக்கூடியவர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்காங்க. கேது கொஞ்சம் அப்படி அமைப்பை ஏற்படுத்துகிறார். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்கள் சில வீண் விரயத்தையும் வீண் வம்பையும் தேவையில்லாத ஒரு கசப்பையும் கொடுத்துருவாங்க. பார்த்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தாங்க. ஒன்றும் இல்லைங்க, விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், அம்மன் வழிபாடு பண்ணுங்கள்.
குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நாளடைவில் உங்களுக்கு அத்தனை நன்மைகளும் உங்களை தேடி வந்துடும். வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமான பலனை இறைவன் கொடுக்குறாருங்க. அதற்கு ஏற்றாற் போல் உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றிக்கொள்ளும் திறமை உங்களிடம் மட்டுமே இருக்குது.